வணக்கம் சகாக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா நம்ம ஊர் கோம்பை. அதை உங்களுக்கு சுற்றி காட்ட தான் போயிட்டு இருக்கேன். எங்கள் ஊர் அழகு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சும்மா அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்கும் எப்பயுமே. இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா எதாப்புல அங்கே உங்களுக்கு தெரியும் மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, அதோட அடிவாரத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கே என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? அங்கே ஒரு ரங்கநாதர் கோயில் இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்கு. அது என்ன ஏதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். வாங்க இந்த சகாவோட சேர்ந்து பயணிக்க. விட்றா வண்டிய. அப்படியே பாருங்களேன், எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியா. அப்படியே நேராக போனால் மேலே அங்கிட்டு நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை. அமைதியாக இருக்கும் ஏரியாவே. நல்லா என்ஜாய் பண்ணலாம். சீனிக் எப்படி இருக்கு பாருங்க. ரோடு அழகா இருக்கலாம். இன்னும் நிறைய அழகு கொட்டி கிடக்கு. அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. போகிற வழியில் நமக்கு இங்கே 18ஆம் கால்வாய் திட்டத்தோட ஒரு கால்வாய் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது தான் 18ஆம் கால்வாய் திட்டம். இந்த தேனி மாவட்டத்தோட பொக்கிஷம்னே சொல்லலாம். அங்கே லோயர் கேம்பில் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா இந்த 18ஆம் கால்வாய் வழியாக தண்ணி வரும். இது ஆல்மோஸ்ட் போடி வரைக்கும் போகுது. இது தண்ணி வந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஓடும். அந்த முன்னாடி அந்த பாலம் தெரியுதுல்ல, அந்த பாலத்துக்கு கீழே அதோட ஹைட்டுக்கு தண்ணி போகும். ஆல்மோஸ்ட் ஒரு ஆள் உயரம் அந்த இடத்துல. இந்த பக்கம்லாம் கீழே இருந்தோம்னா இதெல்லாம் 2 ஆள் உயரத்துக்கு தண்ணி. உங்களுக்கு இந்த வாய்க்கா வரப்போட ஹைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் இதில் 3/4 தண்ணி வரும். இது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிறதுனால எப்பயுமே எங்கள் கொஞ்சம் கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கேரளாவில் அங்கே நமக்கு மழை வருது அப்படின்னா மழை அடிவாரத்தில் இருக்கிறதுனால இங்கேயும் உடனே மழை வரும். அதனால் மழைக்கு பஞ்சம் இல்லை. அழகாக இருக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்கள்லாம் ஒரு தடவை வந்து விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் எங்கள் ஊர். ஊட்டி, கொடைக்கானல் அது மாதிரி இதுவும் ஒன்று. இந்த மாதிரி சீனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா ஷூட்டிங்கில் பொள்ளாச்சி சைடு பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக தென்னந்தோப்பு. இந்த பாருங்க. கோம்பைக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. அதுதான் கோம்பையோட நாட்டு நாய். ராஜபாளையம் சிப்பிப்பாறை மாதிரி கோம்ப நாயும் ஒரு ஸ்பெஷல் ப்ரீடு. முதல்ல அந்த கோம்ப நாய் வந்து வேட்டைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து அதை தோட்டம், தோப்பு எல்லாத்துலேயும் காவலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பழக்கியிருக்காங்க. ஏன்னா கோம்ப நாய்க்கு அக்ரெஷன் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் அதை மீறி யாரும் உள்ளே வர முடியாது. நாயை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த கோம்பு பிரீடை பற்றி தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் இமேஜ் போடுறேன். கோம்ப நாய் பாருங்க. கோம்ப நாயோட நேச்சுரல் கலர் ப்ரௌனு. மூக்கு ஆனால் ரொம்ப கருப்பாக இருக்கும். அப்புறம் வால் நல்லா நீளமாக இருக்கும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட பேரழக பாருங்க. செமையா இருக்குல்ல? அப்படியே மேக மூட்டத்துக்குள்ள அந்த மலை மறைஞ்சி ஒளிஞ்சு இருக்கும். உங்களுக்கு தெரியுதா தெரியலான்னு தெரியல, அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபால்ஸ் விழுகுது. எங்கள் ஊரே அப்படியே அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக ஒரு வேலி மாதிரி வச்சு அப்படியே மூடி இருக்கும். அழகின் இருப்பிடம். அதே மாதிரி நான் சொன்ன ஃபால்ஸ்.
அதே மாதிரி அந்த மேலே அந்த ஒரு பாறை தெரியும், பெரிய பாறை அதுதான் ராமக்கல் மேடு. அந்த இடத்துக்கு லியோனார்டோ டிகாப்ரியோ வந்திருக்கார். உலகத்திலேயே மிக அதிகமாக காற்று வீசக்கூடிய இடம் அப்படின்னு அவரால் போற்றப்பட்ட ஒரு இடம் தான் அந்த மலை உச்சி. அது ஆக்சுவலி இது தமிழ்நாட்டில் இருக்குது. நம்ம என்ன செய்வோம்னா, இந்த கீழே அங்கே கோயில் இருக்கும், கோயிலிருந்து அப்படியே இந்த அடிவாரம் வழியாக அப்படியே மேலே ஏறி அங்கே போவோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து மேலே போனோம்னா அந்த டாப் போயிடலாம். டாப் போய் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா அவ்வளோ காற்றடிக்கும். அது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அந்த ரங்கநாதர் கோயில் சொன்னேன்ல, அங்கே வந்து விசேஷமாக இருக்கும். அதனால் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாம் விடுவாங்க. அப்போ வந்து வருவோம் நாங்கள். இந்த ராமக்கல் மேடை இங்கேருந்து பார்த்தாச்சு, டாப்புக்கு போய் பார்க்க வேணாமா? சிவகலை, இப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ரங்கநாதர் கோயில் இருக்குன்னு சொன்னோம்ல, இப்போ அந்த கோயிலை தான் பார்க்க போகிறோம். இது புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த சுற்று இருக்க எல்லா ஊர்லேருந்தும் ஆள் வருவாங்க. ஸோ கவர்மெண்ட்லேருந்து ஸ்பெஷல் பஸ்ஸஸே விடுவாங்க அங்கே ஊருக்குள்ளேருந்து இங்கே வரைக்கும். இந்த பாருங்கள், அருள்மிகு ரங்கநாதர் கோயில். அந்த பஸ்ஸெல்லாம் வந்து நிற்கிறதுக்கான பஸ் ஸ்டாப் தான் இது. இங்கே தான் வந்து பஸ் வரும். நம்ம கோயில் இங்கே உள்ளே இருக்குது. பட் இப்போ கோயில் மூடி இருக்கு. இதுதான் சொன்ன அந்த ரங்கநாதர் கோயில். இதுக்கு ஒரு ஸ்டோரி கூட இருக்குன்னு சொன்னேன்ல, அது ஒன்றும் இல்லை. இங்கே இருக்க ரங்கநாதர் வந்து சுயம்பு, அவராக உருவானது. அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு கதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே டெய்லி ஒரு பால்காரர் முதல்ல வந்திருக்காரு. அவர் டெய்லி பால் கொண்டு வரும் போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பர்டிகுலர் வேர் டெய்லி அவரை தடுக்கி விட்டு அவர் பாலெல்லாம் கீழே சிந்திருக்கு. அதனால் ஆத்திரமடைஞ்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாள் அருவா எடுத்துகிட்டு வந்து அந்த தட்டுற வேரை வந்து வெட்டியிருக்காரு. வெட்டும்போது ரத்தம் பீச்சி அடித்து பின்னாடி அந்த மலை தெரியுதுல்ல, கரெக்டாக கொடிமரம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் அப்படியே நாங்கள் தானே தெரியும், அந்த வேரோட ரத்தம் தான் மேலே போய் அந்த பாறையில் பட்டு கருப்பு கலரில் கோடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன்ல, அவர் வெட்டினோடனே மேலே ரத்தம் போய் அந்த பாறையில் பட்டு கருப்பாக இருக்கணும். அங்கே பாருங்க. அந்த தான் அந்த நேராக கோடு மாதிரி தெரியுதா பாறையில், அதுதான் அது. அவர் அந்த வேரை வெட்டினோன்னே அதுலேருந்து ரத்தம் மாதிரி பீறிட்டு அந்த பாறையில் பட்டுச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த இடத்துல, அவர் வெட்டின இடத்துல சுயம்புவாக உருவானது தான் இந்த ரங்கநாதர். அதே மாதிரி நம்ம அந்த கோயிலுக்கு லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பாதை அப்படியே உள்ளே போகும் காட்டுக்குள்ளே. இதுதான் மேலே தீர்த்த தொட்டிக்கு போகிறது. அந்த தீர்த்த தொட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு இங்கே காவல் தெய்வம் மாதிரி ஒரு சிலை வச்சுருக்காங்க. அப்படியே பக்கத்தில் இருந்த மரத்தையும் சாமி மரமாக மாற்றிட்டாங்க. இப்போ இது வந்து அலௌடு இல்லை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இன்னும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யானை நிறையா இறங்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான். இதுதான் இந்த மேலே தீர்த்த தொட்டிக்கு போகிற பாதை. இதை வந்து இப்போ நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாரும் நாட் அலவுட் உள்ளே போகிறதுக்கு. அது அப்படியே போய் கொஞ்சம் மேலே போகும், அப்படியே அங்கே போகணும். அங்கே கீழே பாருங்களேன், பூரா தென்னந்தோப்பு தான். எங்கே பார்த்தாலும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தென்னந்தோப்பு தான் இருக்கும். அப்படியே லெஃப்ட் சைடு வந்தோம்னா ஊரை சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலை. வாங்க நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் நாங்கள் மேலே இது மலை மேலே ஏறி போவோம்னு சொல்லல, அந்த பாதைங்க அப்படி
எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஜெயின்னு இருக்கும் ஏரியாவே பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், ரோடு அதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் மழை பாதை தான். இதுதான் நம்ம அந்த மலை உச்சிக்கு போகிறதுக்கு பாதை, நடந்து போகிறது. பட் இப்போ இந்த பாதையுமே இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் க்ளோஸ்ட், நோபடி இஸ் அலவுட். இது வழியாக மேலே அப்படியே மலை உச்சி போவோம். போயிட்டு அங்கேருந்து அந்த ராமக்கல் மேடுன்னு சொல்கிற அந்த பெரிய பாறை அதுக்கு போவோம். அப்படியே நேராக அந்த பாதை வழியாக அப்படியே மேலே ஏறி போகணும். பட் இப்போ இந்த பாதை க்ளோஸ்டு. ஆனால் அந்த மேலே ராமக்கல் மேடு போகிறதுக்கு இன்னொரு பாதை இருக்குது. கம்பம் போய் அங்கேருந்து கம்பம் மேட்டு ராமக்கல் மேடு போய் பார்க்குறதுக்கு ரூட் இருக்குது. நம்ம அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம கீழேருந்து இது வழியாக வந்தோம். வந்து இந்த பாதை தான் மேலே போகிறதுக்கு. இப்போ ஃபுல்லாக பிளாக், செடி கொடின்னு மரம் எல்லாம் அடைச்சி நிற்கிது. கஷ்டம். என்ன சகாக்களே, எங்கள் ஊர் எப்படி இருக்குது? கோம்பக்காரவங்க யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது விட்டுருந்தா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற ஆடியன்ஸும் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சகாக்களே, இந்த ராமக்கல் மேடை நம்ம கீழேருந்து பார்த்துட்டோம். இனி அதை மேலே போய் பார்க்க வேணாமா? நம்ம அடுத்த பயணம் அங்கே தான் போயிடுது. இந்த வீடியோவை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சஜஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம நிறைய இடங்களுக்கு போகிறோம். வாழ்க்கையை வாழ்வதற்கே சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய் சகாஸ்.